மொத்த பில்லு இதில் இருக்க மேடம். மொத்தம் 30,000 ரூபா மேடம். என்ன சார் இந்த தடவை 10,000 ரூபாய் அதிகமாக இருக்கு? ஆமாம் மேடம். சரி நீங்கள் போங்க. மேடம் சொல்லுங்கள் சார். மொத்தம் 20,000 ரூபா பில்லு மேடம். அப்புறம் ஏன் 30,000 ரூபாய் பில் போட்டு கொடுத்துருக்கீங்க? அது மேடம். ராம், நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு புதுசு தானே. நம்ம ஆஃபீஸ்லாம் எப்போவுமே ரெகுலராக ஒரு கடையில் போய் பொருள் எடுப்போம். அந்த கடையில் எவ்வளோ பில்லு வந்தாலும் எக்ஸ்ட்ரா 10,000 பில் போட்டுருங்க. வர்ற காசில் எனக்கு 70, உங்களுக்கு 30. என்ன சொல்கிறீங்க சார்? என்ன சார் சொல்கிறீங்க? ராம், ஷாக் ஆகாதீங்க. இதெல்லாம் இங்கே சகஜம். இவங்களுக்குலாம் நேர்மையாக வேலை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்படி வர காசில் நம்ம கொஞ்சம் வருமானத்தை பார்த்துக்க வேண்டியது தானே. சார் அதெல்லாம் தப்பு சார். என் மனசாட்சி எனக்கு ஒத்துக்காது. இங்கே பாருங்கள், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்றதுக்காகலாம் என்னால் பணம் பார்க்காம இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத செய்யுங்க. சார் நீங்கள் தப்பு பண்ணுறது எல்லாமே என்னை தப்பு பண்ண சொல்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? யோ, நான் சொல்கிறத பண்ணியா? நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணலன்னு வையேன், அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு மேடம்கிட்ட நீ தான் அந்த காசை எடுத்தேன்னு சொல்லி உன்னை வேலையை விட்டுக்கிங்க. வயசான காலத்தில் வேலையெல்லாம் என்ன பண்ணுவேன்? என்ன யோசிக்கிற? சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். இதான் மேடம் நடந்தது. நான் உங்ககிட்ட சொன்னால் என் வேலை போயிடுன்னு சொல்கிறாரு. சொல்லாமல் இருந்தா என் மனசாட்சி என்னை சும்மா விடாது. சார் அங்கே நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன மேடம் சொல்கிறீங்க? இது நான் உங்களுக்கு வச்ச சின்ன டெஸ்ட்டு தான் சார். என்ன சார் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சவங்கலாம் அங்கே ஒரு பில்லு, என்கிட்ட வரும்போது ஒரு பில்லு கொடுத்து நிறைய காசு அடிப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக டெஸ்ட் வச்சோம். ஏன் சார், நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காசு அடிச்சிருக்கலாமே சார். நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். எனக்கு பார்டரில் முதல்ல கற்றுக் கொடுத்ததே டிசிப்ளின். எங்கே வேலை செஞ்சாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு என் கடைசி காலம் வரைக்கும் என் சொந்த காலம் நிற்கணும் தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். மேடம், நான் உங்களுக்கோ இந்த வேலைக்கோ உண்மையாக இருப்பேனோ இல்லையோ, என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருப்பேன். நான் எதுக்கு பயப்படுறேனோ இல்லையோ, என் மனசாட்சிக்கு நான் பயப்படுவேன். உண்மையாக வேலை செய்வேன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நான் இப்போவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சார் உங்களை மாதிரி ஒரு ஆள் நம்ம கம்பெனி கிடைச்சதுக்கு நாங்கள் தான் பெருமைப்படுறோம். இனிமேல் நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பாருங்கள். சரி மேடம். ஷான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஷான். பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்கார்ல, ஆமாம், அவர் தவறிட்டாரு. என்ன சொல்கிற? ஆமாம் ஷான், நானே கடைக்கு போயிட்டு வரும்போது தான் பார்த்தேன். நேற்று கூட மனுஷன் நல்லா தானே இருந்தார். இல்லை ஷான், அவரே அவர் உயிரை எடுத்துக்கிட்டாராம். அவர் ஏன் இப்படி பண்ணணும்? அவரு கூட கடன் தொகைலாம் நிறைய இருந்துச்சுல்ல? ஆமாம் ஷான், பேங்க்ல இருந்து கூட அவர் வீட்டுக்கு அடிக்கடி பார்க்க வருவாங்க. எல்லாம் ஓகே இருக்கு சார். நீங்கள் ஒரு டைம் மட்டும் போட்டுருங்க. தம்பி, இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம் சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தம்பி, ஏற்கனவே இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா? இல்லை சார், எப்பவுமே அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படலை. ஏன் கௌசி? அவர் ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுக்கணும்? அதான் கௌசி, எனக்கும் ஒன்றும் புரியல. நினைச்சாலே தலை சுத்துது. சார், இங்கே ராம்ங்கிறது நான் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்திருக்கேன். அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் முடிக்கணும் சார். ராம் சாரோட வீடு பக்கத்து வீடு. ஐயோ ஷான், அப்பா ஏதோ லெட்டர் எழுதிருக்காது, என்னன்னு படி ஷான். என்னை மன்னிச்சிருப்பா. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியாமல் போயிடுச்சு. என்னால் நிறைய கடன். எனக்கு நீங்கள் கஷ்டப்படுறது சுத்தமாக பிடிக்கல. சோலை, நான் உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. நான் வேலை செய்யும் போது
இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருக்கேன். அது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும்பா. அதை வச்சு கடனெல்லாம் அடைச்சிக்கலாம். அடைச்சது போக மிச்ச அமௌண்ட் இருக்கும். அதை உன் கை செலவுக்கு வச்சுக்கோப்பா. நான் இதுக்கு மேலே யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல. என்ன மன்னிச்சிருப்பா. சோலை நேரத்துக்கு சாப்பிடுப்பா. உடம்ப பார்த்துக்கப்பா. நம்ம உயிரை எடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கிட்டுமே இல்லை. ஏன் அது நமக்கு கூட இல்லை. எந்த பிரச்சனையானாலும் இந்த மாதிரி தயவு செஞ்சு முடிவு எடுத்துடாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. வாங்க சார், அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா? குழந்தை வரல? குழந்தைலாம் இன்னும் பிறக்கல மேடம். சார், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போடுறதில்ல. நீங்கள் போயிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க. ப்ரெக்னெண்ட்டா? சே, எனக்கு தான் கல்யாணமே ஆகலை மேடம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கூலுக்கு நிறைய அட்மிஷன் வர்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சார் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். மேடம், நான் சொல்கிறத ஒரு 2 நிமிஷம் கேளுங்க மேடம். அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரி சொல்லுங்கள். மேடம், நீங்கள் எனக்கு கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிறக்கிற 2 குழந்தைங்களையும் உங்கள் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் படிக்க வைக்கிறேன் மேடம். யார் சார் நீங்கள்? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கிளம்புங்க. பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. நான் என்ன மேடம் தப்பாக சொன்னேன்? நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் நிறைய கிடைக்கும்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சார், இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையா? மேடம், நீங்கள் மட்டும் புக்கு, ஷூ, யூனிஃபார்மு, பேக்லாம் நீங்கள் சொல்கிற கடையில் வாங்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. மேடம், நீங்கள் இந்த ஐடியாவை உங்கள் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போங்க. நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு 100% ஆஃப் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அட்மிஷன் எந்த அளவுக்கு ஃபுல் ஆகுதுன்ட்டு. மேடம், நீங்கள் வாங்குற அட்மிஷன் ஃபீஸை விட 3 மடங்கு அதிகமாக புரோக்கர் கமிஷன் வாங்கலாம். சார், வாட்ச்மேனை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீங்களே ரூமை விட்டு வெளியே போயிருங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் மேடம். இந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணது பசங்களுக்கு படிப்பு சொல்லி தரவா இல்லை காசு சம்பாதிக்கவா? சார், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எஜுகேஷனை ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரைவேட் ஸ்கூல்லாம் என்னைக்கு மேடம் எஜுகேஷனை சர்வீஸாக பண்ணியிருக்கீங்க? காசு சம்பாதிக்கிற கம்பெனியாக தானே நடத்துறீங்க. அது எப்படி மேடம்? நீங்கள் சொல்கிற கடையில் தான் போய் நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கணும், பேக் வாங்கணும், ஷூ வாங்கணும். ஏன் வேறு கடையிலாம் வாங்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தை இந்த ஸ்கூலில் சேருங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் சொல்கிறேன். ஏன் உங்கள் ஸ்கூலில் சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? ஆமாம் சார். அப்படின்னா என் பொண்ணு இங்கே தான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளோட கிளாஸ் டீச்சரு அவங்க சொல்கிற கடையில் தான் ஷூ, பேக் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற கடையெல்லாம் ரொம்ப பெரிய கடையாக இருக்குது மேடம். என்னால் அவ்வளோ காசுலாம் கொடுத்தா இங்கே வாங்கி கொடுக்க முடியாது. அதே ஷூவை என்னால் ஒரு நார்மல் கடையில் வாங்கி கொடுக்க முடியும் மேடம். ஆனால் அவங்க டீச்சர் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட வந்து அழுகுறா மேடம். எங்கள் சேவிங்ஸ்லாம் இதிலே கரைஞ்சி போயிடுது மேடம். உங்களை ரெக்யூஸ் பண்ணி கேட்குறேன் மேடம். ஸ்கூலை பணம் சம்பாதிக்கிற இடமா பார்க்காதீங்க. என் பொண்ணை இங்கே படிக்க அனுப்பியிருக்கேன் மேடம். என்னால் என் வசதிக்கு எங்கே வாங்கி கொடுக்க முடியுமோ அங்கே தான் வாங்கி கொடுக்க முடியும். இன்னொரு வாட்டி நீங்கள் சொல்கிற கடையில் தான் வாங்கணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நான் லீகலாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது மேடம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய செலவு இருக்குன்னு எங்களுக்கு புரியுது மேடம். பேரண்ட்ஸ் நாங்களும் இங்கே அதிக ஃபீஸ்ன்னு தெரிஞ்சு தான் கொண்டு வந்து பிள்ளைங்களை சேர்க்குறோம். ஃபீஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அதிகமாக காசு வாங்குறீங்க பாருங்கள். அதுதான் மேடம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி சார். மேடம், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே எஜுகேஷனை காசு சம்பாதிக்கிற ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸாக பார்க்குறீங்களே தவிர யாருமே அது ஒரு சர்வீஸாக பார்க்க மாட்டீங்க மேடம். தயவு செஞ்சு இனிமேல் எல்லாரும் சர்வீஸாக பாருங்கள் மேடம். சபரி சார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லிச்சான் சார், வயசு வேறு ஏறிட்டே போகுது சார். வீட்டில் வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனையாக இருக்குது சார். என்ன ஏன்ட்ட கேட்குறீங்க? ஆஃபீஸில் மேரிடான பர்சன் நீங்கள் மட்டும்தான். அவளோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னா என்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்? உங்கள் சஜஷன் என்ன சார்? அவனோட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நாளைக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே சார், நாளைக்கு லீவு சார். ஓ, அப்போது நாளைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. ம், ஓகே சார். மேடம், சபரி சார் இல்லையா? நான் ஷான், அவரோட ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். சொன்னாரு மொட்டை மாடியில் இருக்கார். நீங்கள் போய் பார்க்குறீங்களா? ஓகே. ஹாய் சார், என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? ஷான்,
ஒரு ஊசி ஒன்று கீழே விழுந்துச்சு, அதை தேடிட்டு இருக்கேன். ஊசி தானே சார், போனால் போயிட்டு போகுது. ஒரு நிமிஷம். கௌசி, என்னங்க? ஒரு ஊசி ஒன்று கீழே விழுந்துச்சு, ஃபோனில் டார்ச் அடிச்சு அது தேடுறியா? சரிங்க. இந்த பக்கம் பாரு, இங்க பாரு. இல்லையேங்க. இங்க பாரு. சரிங்க, கண்டுபிடிச்சிடலாம். சார், நான் கேட்டதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் கிளம்புறேன் சார். ஷான், என்ன பதில் கிடைச்சிச்சு? நீங்கள் 2 பேர் லூசுன்ற பதில் கிடைச்சிருச்சு சார். இவ்வளோ வெயில் அடிக்கும் போது யாராவது டார்ச் போட்டு ஊசியை தேடுவாங்களா சார்? ஷான், நேற்று என்கிட்ட கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் ஆன்சர். உங்களுக்கு எந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு எனக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்க தான் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே பண்ணுவாங்க. அதே மாதிரி அவள் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை அப்படியே கேட்கணும். அதுதான் உண்மையான டெஸ்ட். ஒரு நல்ல ஒய்ஃபுங்கிறவ ஹஸ்பண்ட் சொல்கிறத அப்படியே கேட்கணும். அதே மாதிரி இப்போ நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறத அப்படியே கேட்கணும். இவ்வளோ மொட்டை வெயிலில் கூட டார்ச் அடித்து ஊசியை தேடின உடனே அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு அவள் யோசிச்சுருந்துருப்பா. ஆனால் என்கிட்ட வந்து ஒரு வாரத்தை கூட கேட்கல. பார்த்தீங்களா, நான் சொல்கிறத அப்படியே பண்ணால. அதுதான் அவளுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை. கல்யாண லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் தான் ரொம்ப முக்கியம். என்ன கௌசி? அவர் என்ன கேட்டாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும். அது எனக்கு தெரியும். நான் மட்டும் இல்லை, புருஷனை நம்புற எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க. கரெக்டு மேடம். இதே வேற யாராவது இருந்திருந்தா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலையே. அவள் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம கண்மூடித்தனமாக அப்படியே பண்ணுருவேன். அதான் எங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்து நான் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் என் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஷான், ஒன்று மட்டும் மறந்துடாத. கல்யாண லைஃப்பில் லவ் அண்ட் கேர் எவ்வளோ முக்கியமோ அதை விட நீ அவளை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற, அவளோட ஃபீலிங்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறங்கிறது ரொம்ப முக்கியம். சரி சார், நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ சார். நான் ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் இருக்க அந்த ஆள் என்னை தப்பா தொட ட்ரை பண்ணுறான். பொண்ணுங்களுக்கு நம்ம நாட்டில் சேஃப்டியே இல்லைங்க. இந்த மாதிரி ஆளை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன இந்த பொண்ணு நம்ம பக்கத்தில் வந்து ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த தப்பாவே தொட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளை என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ நல்லா வந்திருக்கு, நல்லா வியூஸ் போகும். என்ன இன்னைக்கு எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அப்பா நில்லுப்பா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை? என்னடா என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? அப்பா, உன் வயசுக்கேற்ற வேலையா பண்ணி வச்சிருக்க. இந்த வயசுல எதுக்குப்பா உனக்கெல்லாம்? இந்த போன்ல பாரு. ஷான், இது நான் இல்லடா, நான் இப்படியெல்லாம் பண்ணலடா. சை குடு. ஏப்பா, அந்த பொண்ணுக்கு அண்ணன் வயசு தானே இருக்கும். உன் பொண்ணு மாதிரி தானேப்பா. அந்த பொண்ணு போய் இப்படி நடந்திருக்க. காலையிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குப்பா. சார், நான் அப்படியெல்லாம் பண்ணலடா. டேய், நீங்க 2 பேரும் என்ன நம்புங்கடா. இங்க பாரு, ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கேன் இல்ல நீ இருக்க. ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. இங்க பாருப்பா, சித்தி எல்லாம் கால் பண்றாங்க. சொந்தக்காரங்க போய் ஒரே அசிங்கமா போச்சு. வெளியே தலை காட்ட முடியல. சார், டேய் அண்ணன் சொல்லுடா, அப்படின்னு பண்ணடா, அண்ணன் சொல்லுடா. டேய் விடுப்பா. ஐயோ, நான் பெற்ற பசங்களை என்னடா அப்பா மாட்டேங்கிறாங்க. இத்தனை வருஷமா இந்த தெருவில் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னை எல்லாரும் கேவலமா பார்க்குறாங்க,
என்னை யாருமே இப்ப மதிக்க மாட்டாங்களே. என் சொந்தக்காரங்க பூஜைலாம் நம்புகடா டேய், நம்புகடா டேய், நம்ப மாட்டீங்கல்ல, நம்ப மாட்டீங்கல்ல. நான் என்ன பண்ண நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். டேய், அந்த வீடியோ ஃபுல்லா பாடுறா. உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லடா. அண்ணே ஆமாண்ணா, அப்பா ஒண்ணுமே பண்ணலண்ணே. இப்படி அவசரப்பட்டு அப்பா தப்பா பேசிட்டோமேண்ணே. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா பா கதவு தரப்பா. பா யாரோ ஒரு பொண்ணு அவன் வியூஸ்க்காக வீடியோ போட்டு எல்லாரும் நம்புறாங்க. என்ன பெத்த பசங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா கதவு திறங்கப்பா, எனக்கு தெரியாம பண்ணிட்டப்பா, கதவு திறப்பா. அப்பா அந்த வீடியோல நீங்க எதுவும் பண்ணலப்பா, கதவு திறங்க. பொண்ணுங்களே தப்பா வீடியோ எடுக்கிற? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? தேவையில்லாம மேல கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படி பண்றதே பொறுக்கித்தனம், இதுல திமிர் பேச்சு வேற. உங்க அப்பா வந்துட்டு இருக்காரு, வரட்டும். டிசி கிழிச்சு உன்னை இந்த காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்புறானா இல்லையான்னு பாரு. பிரசாத், என்ன சரி மூஞ்சியில் ஒரு மாதிரி இருக்கு. என்ன அடிச்சாங்களா? ஆமாப்பா. என்னம்மா என் பையனை அடிச்சிருக்கீங்க? என் பையனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சார் முதல்ல உட்காருங்க சார். பாருங்க, அடிச்சிருக்கீங்க, உட்கார சொல்றீங்க, கூப்பிடுங்க பிரின்ஸ்பாலை. என்ன இப்போ நானே என் பையனை அடிச்சது இல்லை, அவன் மேலே கை வச்சிருக்கீங்க. நான் யார் தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர். நான் நினைச்சா ஒன்று இந்த காலேஜ் விட தூக்கிடுவேன். சார் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. உங்க பையன் என்ன பண்ணான் தெரியுமா? பொண்ணுங்களை தப்பா போட்டோ எடுத்திருக்கான், அவங்க கிட்ட தப்பா பேசியிருக்கான், உருக்கித்தனை பண்ணிட்டு இருக்கான் சார். இவனால பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் வரதுக்கே பயப்படுறாங்க. பொண்ணுங்க மட்டும் கிடையாது, டீச்சர்ஸும் பயப்படுறாங்க. நிறைய தடவை கூப்பிட்டு வார்ன் பண்ணியாச்சு, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு பேசியாச்சு. இவன் திருந்துற மாதிரியே தெரியல. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். என்ன இப்போ போட்டோ வீடியோ எடுத்தான், பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணல. யாருதான் இந்த வயசுல தப்பு பண்ணல? இப்பதான் சார் தெரியுது உங்க பையன் ஏன் இப்படி இருக்கான்னு. பையன் தப்பு பண்ணா அப்பா சொல்லி திருத்தணும், அதை விட்டுட்டு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும் சார். உங்க பையன் அடிச்சது தப்பு தான் சார். இந்தாங்க சார் உங்க பையனோட டிசி, இதை எடுத்துட்டு நீங்களும் உங்க பையனை வெளியே போங்க. டேய் பாடம், இதை விட பெரிய கழுதை ஒன்று சேர்க்குறேன். சார் இன்னைக்கு டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்காத பையன் நாளைக்கு போலீஸ் கிட்ட அடி வாங்குவான். இந்த பழக்கத்தோட இருந்தானா நாளைக்கு தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், ஏன் கஞ்சாவே அடிப்பான். உங்க பையனோட வாழ்க்கையே கெட்டு போகும். இதுக்கு முக்கியமான காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. உன் அட்வைஸ்லாம் எனக்கு உங்களுக்கு தேவையில்லை. பிரசாத் பாட போகலாம். ஒரே பையன் லேட்டாக பிறந்தான், அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். படுவாவி அவன் இப்படி ஒரு பொண்ணை கொலை பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாமா அழாதீங்க மாமா. சின்ன வயசுலேருந்தே தப்பு பண்ணுவான். அது தப்புன்னு தெரிஞ்சு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்குரிய தண்டனை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். காலேஜ் படிக்கும் போதே அந்த மேடம் சொன்னாங்க, பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறான்ட்டு. அப்போவே அதெல்லாம் நான் கண்டிச்சிருந்தேன்னா இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. மாமா பேரண்டிங் ரொம்ப முக்கியம் மாமா. நம்ம பசங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம், ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஜாலியாகவும் இருக்கணும். காலேஜில் இந்த மேடம் அடிக்க சொன்னாங்க, நீங்கள் பண்ணுற தப்பு ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்ட்டு. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி யாரும் இருக்காதுங்க. பசங்க தப்பு பண்ண அவங்கள கண்டித்து வளங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க.
இல்லைன்னா என் நிலைமை தான் உங்களுக்கும். வாங்கய்யா, என்ன நீ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? ஆர்டர் நம்பர் 1005 தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கப்பா. சரி, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ரெடி பண்ணிடுறேன். ஏன் இருமுறீங்க, என்னாச்சு? ஜரம்பா. ஜுரம்னா வீட்டிலே இருக்க வேண்டியதானே? உங்க பசங்களாம் நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, இதுக்கே இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? பசங்கள்லாம் இருக்காங்கப்பா, நான் யாரையும் நம்பி இல்லைப்பா. சின்ன வயசுலேருந்து உழைச்சி வாழ்ந்த உடம்பு. வீட்டிலேயே நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது வேலையை பண்ணிகிட்டே இருப்பேன். சரிதான், உட்காருங்க. சோலை, ஆர்டர் நம்பர் 1005 சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏய் என்னடா, அவன் எழுப்பாத. அப்போ பார்சல் ஏன் போய் கொடுத்துரு. அண்ணா, அது ஒன்றும் நம்ம வேலை இல்லைண்ணே, அவர் வேலை. அவருக்கு தான் 2 கை 2 கால் இருக்குல்ல. டேய், நீ என்னடா அவர் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க? அவரை பாடுறா, பார்க்கவே எவ்வளவு பரிதாபமா இருக்கு. இந்த வயசுலலாம் நம்ம உயிரோட இருப்போமானே தெரியாது. ஆனா அவரு சொந்த காலில் நிக்கணும்னு இவ்வளவு தூரத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சின்ன வேலையை செய்யறதுக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற? சரிண்ணே, நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான். இவ்வளோ சத்தத்துலையும் மனுஷன் நிம்மதியாக தூங்குறாருன்னா அவர் எவ்வளோ டயர்டாக இருப்பார். நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேண்ணே. சரிடா, போய் கொடுத்து சொல்லு. தம்பி, ஆர்டர் ரெடி எடுத்தப்பா, நான் பாட்டு தூங்கிட்டேன். தம்பி, என் ஆர்டர் கரெக்டாக டெலிவரி பண்ணேன்னா என் வேலையை போயிடுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு முட்டாள். நீ தம்பி ஆர்டர் ரெடி எடுத்தப்பா. ஐயா, முதல்ல பதட்டப்படாம இருங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தம்பி, இந்த வேலையை நம்பிதாம்மா நானே பொண்டாட்டி இருக்கோம். நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, உங்க டெலிவரி எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு, வேலைலாம் ஒன்றும் போகாது. தம்பி, உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா. ரொம்ப நன்றிப்பா. நன்றி எல்லாம் எதுக்கு ஐயா? ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் எடுக்கிறதுக்கே நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நீங்க ஒரு நாள் கூட டயர்டாகி நான் பார்த்ததே இல்லையா? தம்பி, எவ்வளோ வயசானாலும் யார்கிட்டயும் காசு கட்டி நிற்கக்கூடாது, அந்த வைராக்கியப்பா. ரொம்ப நன்றிப்பா. இதையெல்லாம் எதுக்கு ஐயா? ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ அதான் நானும் பண்ணேன். அதுவும் இல்லாம சோலை தான் உங்க ஆர்டர் கொடுத்தான். தம்பி, ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் வேணாம் பெருசு. ஆமா, இவ்வளோ சத்தம் நீ எப்படி தூங்குற? நான்லாம் தூங்கணும்னு நினச்சா கூட என்னால் தூங்கவே முடியல. அது கள்ளக்கபடி இல்லாத மனசு, அதான் சீக்கிரம் தூக்கம் வருது. ஹலோ கௌசி, ஒன்றும் இல்லைம்மா, வரும்போது வீட்டு சேவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எப்படி வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும், வெயிட் பண்ணு. என்ன சொல்ற? வரத்துக்கு 1/2 hour ஆகுமா? சாவியை வேற எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்ற. கோச்சுக்காதம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். எவ்வளோண்ணா? 140 மேடம். என்ன இந்த பைக் டாக்ஸிக்காரன் நம்ம இப்படி பார்க்குறான்? யார்கிட்ட பேசுறான்னு தெரியலையே. சுற்றி வேற யாருமே இல்லை, ஃபுல்லாக இருட்டாக இருக்கே. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். எதுக்கு இந்த டாக்ஸி டிரைவர் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்? ஃபேனை கூப்பிடலான்னு பார்த்தா ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஏய், வீட்டுக்கு வந்துருப்பேன்னு பார்த்தா இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. ஷான், அங்க அந்த பைக் டாக்ஸிக்காரன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரான்.
ஃபாலோ பண்ணுறானா? யாரா அவனா? இரு என்னன்னு கேட்குறேன். வேணாம் ஷான். ஹலோ அப்பா. ஏய் யாரா நீ? நைட்டு ஏன் ஒய்ஃப் பின்னாடி வந்துட்டு இருக்க? ப்ரோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ப்ரோ. போன போகிறோம். அப்பா யோ, உன் பையன் அசிங்கமாக என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? நைட்டில் என் ஒய்ஃப் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாயா? தம்பி நீ நினைக்கிற மாதிரி இது நடக்கிறப்பா. நடந்தது என்னன்னா, ஹலோ தம்பி எப்பப்பா வருவேன்? நீ சீக்கிரமா வந்துட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இங்கே தான்ப்பா, அண்ணா நகரில் லாஸ்ட் ட்ராப்பு. இந்த பொண்ணு வேறு ஏதோ சாவி இல்லைன்னு சொல்லிட்டு வெளில நிற்கிறாங்க. நீ ஒன்று பண்ணுப்பா, அந்த பொண்ணு வெயிட் பண்ணுறவங்க வர வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்க வந்ததுக்கப்புறம் நீ வா. பா நமக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலைலாம்? தம்பி உன் தங்கச்சி இருந்தால் வெயிட் பண்ண மாட்டியா? நீ வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி உன்னை சும்மா விடுமாப்பா, சொல்லு. சரிப்பா, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. சரி நான் வெயிட் பண்ணிட்டு வரேன். சரிப்பா, இதுதான்ப்பா நடந்துச்சு. சாரிங்க, தெரியாமல் அப்படி பேசிட்டேன். ப்ரோ சாரி ப்ரோ, உங்களுக்கு தெரியாமல் தப்பாக நினச்சிட்டேன். கௌசி, அவர் ஒன்றும் தப்பாக ஃபாலோ பண்ணல. நீ தனியாக நடந்து வரேன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. மேடம் தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வரோம். ஓ நேரம் ஒன்றால் இங்கே நான் அடி வாங்கியிருப்பேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையடா. நீ இங்கே இருந்து தான் தெரிஞ்சிருக்கும்பா. தம்பி இந்த நாட்டில் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லைடா. மனுஷ வாழ்க்கை இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கலாம். 4 பேருக்கு உதவி பண்ணால் எதுவுமே தப்பு இல்லைடா. சரிப்பா, நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிடா. பா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்கன்னு. பிடிங்க. ஏன்பா நகை வாங்க நீங்கள் தான் போகணுமா? ஏன் தம்பி அனுப்புனா என்ன? நகையை சேஃபாக கொண்டு வரணுமா? தம்பி சின்ன பையன். அப்பா போயிட்டு 4 மணிக்கு வந்துடுறேன். சரிங்கப்பா. ஐயோ கௌஷி, ஐம் சாரி டு சே திஸ். உங்கள் அப்பா இறந்துட்டாரு. டாக்டர் ஹெல்மெட்லாம் போட்டு தான் டாக்டர் போனாரு. அப்புறம் எப்படி டாக்டர்? ஹெல்மெட் போட்டிருந்தாலும் ரோட்டில் இருக்கிற பள்ளத்தில் விழுந்து உங்கள் அப்பா தலை அடிபட்டு பிரெயின் டெட் ஆகிடுச்சு. உங்கள் அப்பா ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அப்பா 4 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னியப்பா, இனிமே வர மாட்டியா? நானும் தம்பி இனிமே என்னப்பா பண்ணுவோம்? 1 ஹவரில் உங்கள் அப்பாவோட பாடி வந்துடும், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ அப்பா, இனிமே நானும் தம்பி என்னப்பா பண்ணுவோம்? என் அப்பாவோட சாவுக்கு யார் பதில் சொல்லுவா? அரசாங்கத்தோட அஜாக்கிரத்தினால என்னோட அப்பா உயிரே போயிருச்சு. இப்ப நானும் தம்பியும் அனாதையா நிக்கிறோம். இது தற்செயலா நடந்த ஆக்சிடென்டே இல்ல, நிர்வாகத்தால நடந்த. டாக்ஸ் கட்டலன்னா மட்டும் கேக்குறாங்கல்ல, அப்ப ரோடு ஒழுங்கா போடுறது யார் வேலை? டாக்ஸ் கட்டலனா வீடு தேடி வந்து கேக்குறாங்க. ரோடு ஒழுங்கா போடலனா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சென்னையில் மொத்தம் 45 ஸ்ட்ரீட் இருக்கு. அப்படியே ஒரு ரோடு 8 வருஷத்துக்காச்சும் நல்லா இருக்கணும். இங்கே அப்படியா இருக்கு? அப்படியே நல்லா இருந்தாலும் இபிலேருந்து வந்து குழி தோண்டி போட்டுடுறாங்க. அதை அவங்க மூடிட்டு போனாலும் உடனே மெட்ரோ வாட்டர் போறேன்னு திருப்பி அவங்க வந்து குழி தோண்டி போட்டு போயிடுறாங்க. இங்கே ரோடெல்லாம் நல்லாவா இருக்கு? மேடு பள்ளமா இருக்கு. இதுல எப்படி மக்கள் நிம்மதியாக போக முடியும்? அதனால ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது. ஸ்கூலுக்கு போற பசங்களாம் டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, ஆஃபீஸ்க்கு போக முடியல.
மழை பெஞ்சிச்சுன்னா ரோட்ல தண்ணி தேங்கி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஆட்சியில் இருக்கவங்க கண்டுக்கவே மாட்டாங்களா? இதுவே அவங்க போகணுன்னா மட்டும் ரோடை ஒரே நாளில் போட வேண்டியது, பிரிட்ஜை மூட வேண்டியது. நம்மளை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லைல்ல. நம்ம உயிரோட இருந்தா என்ன, செத்தா அவங்களுக்கு. நல்ல வேளை அவர் ஹெல்மெட் போட்டு போனாரு. இல்லைன்னா அவர் ஹெல்மெட் போடாதனாலதான் செத்து போயிட்டாருன்னு அவங்க மேல இருக்க தப்ப அப்படியே நம்ம மேல திருப்பி விட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏதாச்சும் பண்ணணும். நம்ம அப்பா மாதிரி இனிமே எந்த உயிர் போகக்கூடாது.